ஆ, மீட் பண்ணலாமா? ஓகே. எப்போ மீட் பண்ணலாம்? லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பு. படம்லாம் என் கையில் தான் இருக்குது. சரி சரி, வைக்கிறேன். இரண்டு வாரங்களுக்கு முன்பு. மச்சான், நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வா. என்ன மச்சான், பிஸ்னஸ் பண்ணலாமா? வா. காசு தந்தியா? 50,000. டேய், பணக்கார ஆகுமாடா? நான் 50,000, நீ 50,000, ஹரிஷ் 50,000, மொத்தம் 1,50,000 வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம், பணக்காரன் ஆகிறோம். அப்படியா? ஆமாம். பிஸ்னஸ் படி பணக்காரம் நினைக்கும் போதே புள்ள இருக்குதே. எப்படியோ பணக்காராக போகிறது தெரியுது. வைப்பட வேணாமா? வேறு வேலை இல்லை, வாடா போகலாம். சுமாரா. பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல சிண்டி நாக்கா யாரும். ஐயோ, எப்பா டான்ஸரு, வா போகலாம். இரண்டு நாட்களுக்கு பிறகு. பண்ணா பண்ணுறது. இந்த 1,50,000 வச்சு என்ன பண்ணுறது பார்த்துலாம். டேய், என்னடா கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்கே இருக்கீங்க? எப்படா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? எங்கடா இருக்கீங்க? டேய் பைத்தியக்காரா, அவன் காசு தொட்டின்னு ஊரை விட்டே வந்தாச்சு. என்னடா சொல்கிற? டேய் மூடுறா, அவன் காசு தொட்டின்னு ஊரை விட்டே வந்தாச்சுன்னு சொல்கிறேன், புரியுதா? இப்படி ஏமாந்துட்டியா குமார்? அவன் காசு பத்தாது தான், வேற ஒரு ரிச்சாக மாட்டுவான். அவனே ஏமாற்றிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவான். இந்த ஊரை விட்டுனா இந்த நாட்டை விட்டே போயிடுவான். டேய், எங்கடா இருக்கீங்க? இருக்கிறோம், ஹரிஷியும் அங்கே கூட தான் இருக்கான். நான் ஏமாந்துட்டியா? காசை கொடுத்து ஏமாந்தது நீ, என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. முடிஞ்சா கண்டுபிடி. நான் இந்த ஊரை விட்டே போயிட்டான். மீந்திக்கு போட போகிறான், அவன் மீந்திக்கு போட போகிறான். என்ன பண்ணுறே பண்ணு. ஏய், எங்கேயோ குஷ்ட சுற்றி இருக்க பார்த்து பிஸ்னஸ் பண்ண நீ தானே ஐடியா கொடுத்த. ஏய், என் வீட்டில் என் அம்மா குடும்பம் ஃபுல்லாக இதான நம்பிட்டு தாங்க. இப்படி சொல்லிட்டு ஏடா இதுமாரி பண்ணுற? இந்த 50,000 நான் கடை வாங்கி தானே கொடுத்தேன். இப்படி பண்ணுவோட நினச்சி கொடுப்பாங்களாடா? இப்போ எங்கடா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க?
இப்போ எங்கடா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? காசை கொடுத்து ஏமாத்திட்டீங்க. ஃப்ரெண்டு நம்பி தானே காசு கொடுத்த, இப்படி பண்ணிட்டீங்களே. ஏடா இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஹலோ ஹலோ, பாரா. ஹலோ ஹலோ ஹலோ, சுவிட்ச் ஆஃப். காசு கொடுத்துட்டேன். துபாய் விஷயம் நம்ம கையில் இருக்கிற காசு பத்தாது. நீ 1 லட்சம், நான் 1 லட்சம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். இல்லைனா வெளிநாட்டுக்கு போகிறோம். ஏன்னா அந்த திருத்தமிழ்ந்து தப்பிக்கணும். ஏன்னா அவன் ஒரு லூஸுக்கிட்ட மாட்டினோம், கையில் இருக்கிற காசு முடிக்கின்னு போயிடும். சீக்கிரம் ரெடி பண்ணு. சரி, காசு தரேன், போகலாமா? ஒரு வாரங்களுக்கு பிறகு. டேய், இந்த 3 லட்சத்தை வச்சு என்னடா பண்ண போகிற? என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். டேய், இங்கே திருத்தமிழ் வருவானாடா? அவன் ஏன்டா வரப்போகிறான், பிள்ளைக்கா பையன். அங்கே பாடுறா. அவன்லாம் தெரில. ஆமாம், அவனே தாண்டா அதோகிராம் பாடுறா. அவன்லாம் ஒன்றும் கிடையாதுடா, வாடா. டேய், அதோகிராம் பாடுறா. கண்ணுங்களா, நான் வந்துட்டேன். இப்போ நான் கூற இருக்கும் வார்த்தைகள் அனைத்தும் யாரையும் குறிப்பிட்டு சொல்வதல்ல. இப்போ பார்த்த காணொளி ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் ஒரு உண்மை நிகழ்வை மையமாக கொண்டே எடுக்கப்பட்ட ஒரு கதை. நம்ம ஒருத்தவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு நம்ம நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம தானமாக அர்ப்பணிக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்த தெரியாத ஜென்மங்களை என்ன சொல்லி திருத்தவும் முடியாது. ஆனால் அதுக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணும், நம்ம ஏன் மன வருத்தப்படணும்? ஏமாத்துன அவனே சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்க பார்த்து ஏமாந்து போன நம்ம ஏன் சோகத்தில் இருக்கணும்? அவனுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கடவுளாக பார்த்து ஒரு ததிர தருவார். நம்ம ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்சி கவலையில் கூறி அழுது மன வருத்தத்தில் இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதை கதை ஏமாத்தினவனுக்கு மையமாக கொண்டு இருந்தாலும் முக்கியமான காரணம் ஒன்று தான். ஏமாத்தின அவனே சந்தோஷமாக இருக்கான், ஏமாந்து போன நம்ம ஏன் கவலைப்படணும்? இதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இப்போ நினப்போட நம்ம கடவுள் நோக்கி ஓடுவோம். இந்த ஜென்ரேஷன் பற்றி ஒன்று சொல்லணுன்னா, 5 அறிவு மிருகத்துக்கு கூட மனிதனை என்னன்னு தெரியுது. 6 அறிவு இருக்க மனுஷனுக்கு இப்படிக்கு டீம் ஹைலைட்.